ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். பகவத்கீதா சாப்டர் 6 ஸ்லோகம் நம்பர் 1 பிரதம ஸ்லோகம். முதல்ல ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ரீ இது ஃபுல்லாக இதெல்லாம் சொல்லிடலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத ஷட்டோத்யாயः ஆத்மசம்யம யோகः. ஸ்ரீ பகவான் உவாச்ச அநாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யः ச சந்நியாசீ ச யோகீ ச ந நிரக்னிர் ந சாக்ரியः. இதில் பதச்சேதமே கிடையாது. நேர அன்வயக்கிரம் பண்ணின பதங்களை எழுத ஆரம்பிக்கலாம். காரியம் கர்ம, செய்ய வேண்டிய செயலை, யஹ எவன் ஒருவன், கர்ம பலம் கர்ம பலனை, அநாஸ்ரிதஹ எதிர்பாராமல், கரோதி செய்கிறானோ, சக அவன், சந்நியாசீச்ச துறவியும், ஒரு கன்ஜங்ஷன் ஆவான் போட்டுங்கோ, அவனே, யோகீச்ச யோகியும், ஒரு கன்ஜங்ஷன் ஆவான், ந நிரக்னிகி அக்னி சம்பந்தமான கிரியைகள் செய்யாதவனும் அல்ல, ந ச அக்ரிய செயல்களில் ஈடுபடாதவனும் அல்ல. சம்மரியோட மீனிங் படிக்கிறேன். செய்ய வேண்டிய செயலை எவன் ஒருவன் கர்ம பலனை எதிர்பாராமல் செய்கிறானோ அவன் துறவியும் ஆவான், அவனே யோகியும் ஆவான். அக்னி சம்பந்தமான கிரியைகள் செய்யாதவனும் அல்ல, செயல்களில் ஈடுபடாதவனும் அல்ல. சமாப்தம். இந்த டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. யாருக்கு தேவைப்படுறதோ அவங்க அதிலேருந்து எடுத்துக்கலாம். தன்யவாதக. சந்நியாசிக்கு மீனிங் துறவை மேற்கொண்டு வேதாந்த தத்துவங்களை படித்து கொண்டு இருப்பவன். யோகிக்கு மீனிங் மனசை ஒருமுகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுபவன். மனசை ஒருமுகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுபவன் யோகி என்று அழைக்கப்படுகிறான்.